சென்னையிலிருந்து ஜெயந்தி வேணுகோபால் அம்மா செவ்வாயின் சேட்டைகள் என்ற தலைப்பில் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரப் போகிறார். ஜோதிட நண்பர்கள் குழு அனைவருக்கும், அந்த குழுவை வழிநடத்தி செல்ற அட்மின் அவர்களுக்கும், எல்லா ஜோதிட ஜாம்பவான்களுக்கும், குருமார்களுக்கும், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி, குருநாதர்களையே எல்லா எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த எல்லா குருமார்களையும் வணங்கி, என்னுடைய குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி அன்னையை வணங்கி, என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானையும் வணங்கி, என் நாவில் நின்று வழி நடத்தும் வாராகி அன்னையை வணங்கி, இந்த தலத்தின் லோகமாதாவான மீனாட்சி அன்னையையும் வணங்கி, சொக்கநாத பெருமாள் அம்மையப்பன் இல்லவா, அந்த அம்மையப்பயர்களை வணங்கி, எனக்கு இந்த அளவு ஊன்றுகோலாக என்னை ஜோதிடம் படிக்க உறுதுணையாக இருந்த என் கணவருக்கும் நன்றி பாராட்டி, அனைவருக்கும் இந்த ஜோதிட நண்பர்கள் குழு அனைவருக்கும் இங்க வந்து இவ்வளோ பொறுமையா காத்து எல்லாரையும் பண்ணி உங்களுக்கும் நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி, அதில் செவ்வாயின் சேட்டைகள் அப்படின்ற தலைப்புல பேச வந்திருக்கேன். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறையில்லாத அருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. ஓம் அங்காரகாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் அப்படின்னு செவ்வாய் பகவானை வணங்கி, செவ்வாயோட கொஞ்சம் அவரோட கதையை சொல்லிட்டு நான் அதுக்கு போலான்னு ஆரம்பிச்சேன். ஏன்னா பூங்கோதம்மாவும் கதையை சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப அதை போகல. நர்மத நதிக்கரையில பரத்வாஜர் என்ற ரிஷி வந்து அங்க ஒரு ஆசிரமம் வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்காரு சிவனை. அந்த வழியா போன தேவ கன்னிகை போறாங்க அந்த ஆத்தங்கரையில. அந்த போகும்போது அந்த தேவ கன்னிகை மேல ஒரு காதல், ஒரு மயல் வந்ததுனால அந்த தேவ கன்னிகையிட தன்னோட விருப்பத்தை சொல்றாரு பரத்வாஜ முனிவர். அந்த பரத்வாஜ முனிவர் சொல்லும் போது முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கல தேவ கன்னிகை. அப்புறம் அவங்க இந்த கண்ணோட பாக்குறாங்க. அந்த கண்ணோட பார்க்கும்போது நம்மளோட ஞானத்தை பார்க்கும்போது நம்மளோட கால நேரம் நம்மளுக்கு இது மாதிரி வருது, அதனால நம்ம வந்து ஓகே சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி அந்த முனிவரோட உணர்றாங்க. ரிஷி பிண்ட ராத்தங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடனே வந்து குழந்தை பிறந்துடுது. அந்த தேவ கன்னிகை எல்லாம் குழந்தைய தேவலோகத்துக்கு எடுத்து போறதுக்கு அனுமதி இல்லை. அதனால என்ன பண்றாரு, நர்மதா ஆத்தங்கரையில விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நர்மதா ஆத்தங்கரையில விட்டுட்டு போயிட்டு பரத்வாஜ முனிவரும் என்ன பண்றாரு, அவர் தவம் பண்றதுக்காக விட்டுட்டு போயிடுறாரு. அதனாலதான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை போல வளர்றாரு. அத பசிக்கு அழும்போது பூமி தாய் மாமாதா பொறுக்காது இல்லையா, அம்மாவுக்கு பொறுக்காது இல்லையா, உலகத்தோட தாய் பூமி தாய். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பேருகீர் எதுவும் வைக்கல, அப்படியே வளர்த்து வராங்க. வளர்த்து வரும்போது செவ்வாய் பகவான் கேட்கிறாரு, என்னோட அப்பா அம்மா யாரு, ஏன் நான் இருக்கேன், அம்மான்னு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எனக்கு அப்பா யாரு அம்மா அப்படின்னு கேட்கும்போது, மகனே நான் பெற்றெடுக்கல, பெற்றெடுத்தவங்க தேவதைக்கும் பரத்வாஜ முனிவருக்கும் பிறந்தீங்க, அதனால நான் கூட்டின்னு போயிட்டு பரத்வாஜ முனிவர்கிட்டே விட்டுடுறாங்க இந்த பூமி மாதா. அந்த பூமி மாதா கிட்ட இது பண்ணும்போது அவ்வளவு நாள் வளர்ந்ததுனால, அதனாலதான் செவ்வாய் பகவான் வந்து பூமிக்கு காரகனா ஆகிறார். பூமி தாய் வளர்த்ததுனாலதான் பூமி காரகனா ஆகிறாரு. பூமி தாய் வளர்த்ததுனாலதான் கடகராசி தாய் என்ற காரகம் 4ஆம் பாவம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த 4ஆம் பாவத்துல அவங்களுக்கு நீச்சத்தை 10ஆம் பாவத்துல திக்பலம் அடைகிறாரு செவ்வாய் பகவான்.
நம்ம இதுல. அதனால அதை இது பண்றாரு அப்படின்ற அந்த சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த பரத்வாஜர் முனிவர்கிட்ட கொண்டு போய் எழுப்பணும் போது அவர் தான் அங்காரகன்னு பேர் வைக்கிறாரு. செவ்வாயின்னுட்டு பேர் வைக்கல, அங்காரகன்னு தான் பேர் வைக்கிறாரு பரத்வாஜ முனிவர். அது அந்த கதை சுருக்கும் போதும் நம்ம தலைப்புக்குள்ள போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல ஒரு நன்மையை சொல்லிட்டு அவர் எவ்வளோ சேட்டெல்லாம் பண்றாருன்றதை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே தீமைகள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னுட்டு நம்ம ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருமார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. முதல்ல எடுத்த உடனே நன்மைகளை சொல்லி நல்ல பலன்களை சொல்லி அதுக்கப்புறம் தான் தீயது எதுவா இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம பார்ப்போம். எடுத்த செயல்ல வெற்றி பெறனாலும் ஆற்றல் செயல் இதெல்லாம் வீரம் அதெல்லாமே காரகத்துவத்தை தங்கிட்டதான் வச்சிருக்காரு செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து முழுமையான ஒரு ஆண் கிரகம். அது உடல்ல இருக்கிற நம்ம ரத்தத்துக்கும் எலும்பு மஜ்ஜைக்கும் கட்டுடல் கொண்ட நபர்களுக்கும் செவ்வாய் வந்து வலுவா இருக்கணும். செவ்வாய் வலுவா இல்லைன்னாக்க அந்த பலம்லாம் குறைஞ்சிடும், எலும்பு மஜ்ஜை இதெல்லாம் தேயும், அதெல்லாம் பிரச்சனை வரும். அந்த சீருடை பணியாளர் நம்ம காவலர் இராணுவம் இதெல்லாம் வந்து செவ்வாயோட காரகத்துவங்கள் தான். கட்டிடத்துறை பொறியாளர்கள் மருத்துவர்கள் அப்படின்னு நிறைய செவ்வாயோட காரகத்துவங்கள் வச்சு நிறைய வாழ்வுல ஜெயிக்கிறதுக்காக அவர் தயவில்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. செவ்வாய் வந்து 10ல் ஏன் திக்பலம் என்னன்னா நம்மளுக்கு தொழில் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னாக்கா நம்மளுக்கு வருமானம் வராது. அதனாலதான் செவ்வாய் வந்து 10ல் திக்பலம் அடைஞ்சு தொழிலுக்கு ஒரு சனி பகவானுக்கு உறுதுணையா இருக்கிறாரு. இப்ப நம்ம கொஞ்சம் செவ்வாயின் சேட்டைகளையும் கொஞ்சம் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சேட்டையும் மூட்டையும் செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு பழமொழி இருக்கு செவ்வாய் பகவானுக்கு. நம்ம எந்த இது எடுத்தாலும் செவ்வாய்க்கிழமை செய்யணும்னாக்கா, ஆனா செவ்வாய்க்கு மங்கள காரகன்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா பழமொழி என்ன சொல்லுதுன்னா, சேட்டை மூட்டையும் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு போயிட்டு ஆரம்பிக்க போறீங்களா? நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறதா வழக்கமே இல்லை. ஆனா நார்த் இந்தியாலலாம் பாருங்க செவ்வாய்க்கிழமை தான் திருமணமே செய்யறாங்க. நம்ம வந்து அந்த திருமணத்தை செவ்வாய்க்கிழமை செய்யறது இல்லை. அதனால அந்த செவ்வாய் பகவான் வந்து ரொம்ப நன்மையான விஷயங்கள் எல்லாம் செய்வார். செவ்வாய் எவ்வளவு நன்மை தருவாரோ அதை விட அதிகமா தீமைகளை நிறைய தருவார். தயக்கம் இல்லாம தருவார், வீரமா செய்வார், வேகமா செய்வார். ஆயுதங்களுக்கெல்லாம் அவர் தான் காரகம் வைக்கிறார் செவ்வாய். மனிதர்களை வந்து வெட்டு குத்து காயம் வன்முறை வம்பு வழக்கு இதெல்லாம் கொலை இதெல்லாம் செய்யறதுல வள்ளல். மனிதர்களை வந்து உணர்ச்சி வசப்படுத்தி உயிருக்கே உழை வைக்கிறவரும் செவ்வாய் தான். விபத்துல எல்லாம் ஏற்படுத்தி சிக்கலை தருவதையும் வாடிக்கையாளரை வச்சிருக்கிறவன் செவ்வாய் பகவான் தான். ஒரு இறக்கமற்ற கல் நெஞ்சுக்காரரா இருந்தாலும் அவரோட சேட்டை தான். அவரோட செவ்வாய் பகவான் வந்து மனதுல புகுத்து அந்த வேகத்தை அதிகப்படுத்துறதுனால நம்மளுக்கு கோபம் அதிகமா வந்துடுது. அந்த கோபம் அதிகமா வரும்போது நம்ம என்ன சொல்வோம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஆத்திரம் அந்த ரத்தத்தோட வேகம் அதிகரிக்கும் போது கோபம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியறதில்ல. அதனால்தான் ஆத்திரக்காரருக்கு புத்திமட்டுன்ற பழமொழியை உபயோகிச்சு அந்த கோபத்தின் எல்லைக்கு கொண்டு சென்று அந்த கோபத்தையே ரொம்ப வன்முறைக்கு ஆளாக்குறோம். அந்த அந்த வன்முறைக்கு ஆளாக்கி குழி தோண்டி அவரை புதைச்சிட்டாங்க. எவ்வளவு வன்முறையை செஞ்சாலும் அடுத்தது என்ன ஆகுது, நம்ம போயிட்டு வம்பு வழக்கு வந்துடும் போது ஜெயிலு கோர்ட்டு கேஸு இது மாதிரி போறோம். அதனால ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்றது அதுக்கு தான் சொல்றது. அந்த அந்த எந்த இதுவா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படணும். கொஞ்சம் பொறுமை யோசிச்சு எதுக்காக நம்மளுக்கு இந்த இது வந்தது அப்படின்னு யோசிச்சு செயல்படணும். காலபுருஷனுக்கு 1க்கு 8 ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் பகவான். காலபுருஷனுக்கு 1க்கு 8, ஏன்னா மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயோட ஆட்சி வீடு. 1ஆம் பாவம் உயிர்னா 8ஆம் பாவம் ஆயுள். அந்த உடம்பும் ஆயுளும் நல்லா இருந்தாதான் நம்ம வந்து உடல் வந்து நடமாட முடியும்.
இல்லைன்னா நடமாட முடியாது. இதுல வந்து தடை கிரகங்கள், திதி சூன்யம், பாதகாதிபதி போன்றவர்களுடன் தொடர்பு கொண்டால் சுப காரியங்களுக்கும் தடை ஏற்படும். நம்ம வேகம் செயல்படுறதும் ஒரு செவ்வாயே ஒரு அஸ்தங்கமோ ஒரு திதி சூன்யத்துல இருந்தாலும் பாதகாதிபதியில இருந்தாலும் அவர் கொடுக்க வேண்டிய இதை குறைச்சு கொடுப்பாரு. ஆனா செவ்வாய் பகவான் திதி சூன்ய பாதகாதிபதியா இருந்தா கூட பாதகாதிபதி கொஞ்சம் வேலை செய்வாரு. திதி சூன்யத்துல இருந்தாக்க அவரோட பலன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். அதனால திதி சூன்யமா இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ செவ்வாயும் சனியும் சேர்த்து சொத்து அமைச்சு அப்படின்னு நம்ம சொத்து வாங்குறதுல பார்த்தாலும் தாமதத்தை கொடுப்பாரு. திருமணத்தின் போதும் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால திருமணத்தின் போது ஒரு விபத்து, ஒரு கர்மம் உண்டு. செவ்வாய் சனி சேர்க்கை ஐயா ஆரம்பத்திலே சொன்னாங்க. திருமண பொருத்தம் சொல்லும் போது அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது ஒரு கர்மம், ஒரு விபத்து இருக்கும். செவ்வாய் சனி சேர்க்கை வீட்டில் இருக்க பாதுகாப்பு இருக்காது. பாதுகாப்பாக பயன்படுத்தும் உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செவ்வாயோட காரகத்துவம் தான். மூளையை பாதுகாக்கிறது இந்த மண்டை ஓடு. அந்த மண்டை ஓடு செவ்வாய் தான். இதயத்தை பாதுகாப்பது எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடும் செவ்வாய் தான். கண்ணை பாதுகாப்பது கண் புருவம். அந்த புருவமும் செவ்வாய் தான். இந்த போலீஸ், ராணுவம், காவலர் இவங்க அவங்கெல்லாம் வந்து மக்களை பாதுகாக்கிறாங்க. அவங்களும் செவ்வாயோட காரகத்துல தான் வராங்க. நம்ம வீட்டை பாதுகாத்து சுத்தி போடுறோம் இல்லையா, காம்பவுண்ட் வால், அவரும் செவ்வாய் தான். தலையை பாதுகாக்க அணி ஹெல்மெட்டும் செவ்வாய் தான். நம்ம பற்களும் செவ்வாய் தான். ஆனா அந்த செவ்வாயோட காரகத்துவங்கள்லாம் நல்லா இருந்தாதான் நம்ம வந்து எல்லாமே நல்லா இருக்க முடியும். செவ்வாய் குரு மற்றும் செவ்வாய் சூரியன் சேர்க்க இருந்தாலும் அவங்க வந்து இந்த பல்லுன்னுட்டு பார்த்தோம் இல்லையா லாஸ்டா, அந்த பல்லு வந்து தங்கப்பல்லு கட்டுவாங்களா. செவ்வாய் குரு செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கிறவங்க தங்கப்பல்லு கட்டுவாங்களாம். செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க சொத்த பல்லாகும். அவங்க வெட்டு பல்லு, பற்கல்ல கரை படியறது, இதெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை. அதாவது 2ஆம் பாவத்துல அது சாரமும் பார்க்கணும். அவங்க எந்த தன்மையில இருக்கிறாங்க, கிரக சேர்க்கையை மட்டும் பார்த்துட்டு இந்த பலனை எடுத்துக்கூடாது. இதனோட சாரங்களை பார்க்கணும். சாரம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். செவ்வாய் கேது வந்து பல்லுக்கு இடுக்கல பல்லு முளைக்கிறது வந்து செவ்வாய் கேதுவோட வேலைகள். செவ்வாய் ராகு வந்து ஒழுங்கா இருக்காது. அந்த பல்லு வரிசை வந்து ஒண்ணு இங்கே ஒண்ணு அங்க, அதான் முறையற்ற வரிசையா இருக்கும். செவ்வாய் சந்திரன் வந்து 2 முறை பல்லு விளக்க, சாயந்தரம் காலையிலயும் ஒரு தடவை, இரவு ஒரு தடவை வாங்க இது பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கும். செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தா அந்த புருவத்துல நரைமுடி இருக்குமா. சனி சேர்க்கை இருக்கு, இந்த புருவத்துல நரைமுடி இருக்கும். 4ல செவ்வாய் இருந்தாக்க நம்ம வீட்டுக்கு போற வழி வந்து கரடு முரடான பாதையா இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. செவ்வாய் சனி வந்து நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து நீர் கிரகங்களான குரு, சந்திரன், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட நிலத்தில் நீர்வளம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் சனி நிலத்தடி நீர் மிகவும் ஆழத்துல இருக்குமா. செவ்வாய் ராகு வந்து இடம் அகலமா இருக்கும், மெயின் ரோட்ல பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டம், மெயின் ரோடு எல்லாமே ராகு தான். செவ்வாய் கேது வந்து மாற்று மதத்தவர் வாழும் பகுதியில வீடு இருக்கும், அல்லது குறுகிய சந்து. செவ்வாய்னா குறுகிய சந்து, அந்த சந்துக்குள்ள வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாக்க சுடுகாட்டுக்கு செல்லும் வழி அல்லது சுடுகாட்டுக்கு அருகில் வீடு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் சாரத்துல வந்து 1, 2 கிரகங்கள் மேல் இருந்தா மங்களகாரகன் 1க்கு மேற்பட்ட திருமணங்களை செய்வார், கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செவ்வாய் வந்து பெண்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரு செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தா, பெண்களுக்கு முதல்ல ருது ஆகிறாங்க இல்லையா, மாதவிடாய் ஏற்படுது இல்லையா, அதுக்கு முதல் இதுவே செவ்வாய் பகவான் தான். இர்ரெகுலர் பீரியட்ஸு அதெல்லாம் வர்றதும், அடி வயிற்றுல வலி, அந்த 3 days அந்த பெயின் வரும் இல்லையா, உடம்பு ஃபுல்லாக வலிக்கும், கை கால்லாம் வலி இருக்கும், நிறைய வலி இருக்கும்.
அது 27 நாளைக்கு ஒரு முறை வந்து சந்திரன் சுத்தி வரும்போது செவ்வாயை சந்திக்கும் போது அந்த மாதவிடாய் ஏற்படுது. இந்த செவ்வாய் வலிமை இல்லாத ஜாதகங்களுக்கு தான் இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் மற்றும் மாதவிடாய் சமயத்துல அடி வயிற்றுல அதீத வலி போன்ற உபாதையை தருது. பக்கத்துல தான் வச்சிருக்கேன். செவ்வாய் வலிமை இல்லாத ஜாதகங்கள்லாம் என்ன பண்ணோம், ஒழுங்கற்ற மாதவிடாய் வலி இதெல்லாம் வர்றவங்க செவ்வாய்க்கிழமையில அந்த காலத்துல பெரியவங்க நான் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, ஆனா நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முறைப்படி இறைவனை வணங்கல அந்த குறைகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து பவழ மோதிரம் போட்டுப்பாங்க, ஆனா அதுக்கு ரீசனே என்னன்னு தெரியாது. இந்த பவழ மோதிரம் போடுறதும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் இந்த மாதவிடாய்க்கு. எதுக்காகன்னு தெரியாம போட்டிருப்போம். இந்த செவ்வாய் தான் பவழத்துக்கு இது ரத்தத்துல இருக்கிறதுனால இந்த செவ்வாயோட வலிமை வந்து அந்த போர்ஸை குறைச்சி அந்த தன்மைகளை குறைத்து ஒழுங்கான மாதவிடாய் வர்றதுக்கு இந்த பவழ மோதிரமும் உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பெண்களுக்கு மட்டும் சொல்லிட்டாங்க, ஆண்களுக்கு எதுவும் செய்யலையா சேட்டை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? 2 பேரும் தானே இருக்கோம், ஆண் பெண் இருபாலரும் சமம்னு சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு பார்க்கலாமா? மீசையில நரைச்சிடுமா, மீசை நரைக்குதுன்னா செவ்வாய் சனி இருக்கிறவங்க மீசை நரைக்குது. ஒரு சிலருக்கு இளம் மீசில கூட சின்ன குழந்தை இப்பெல்லாம் முடி இதெல்லாம் கூட நரைச்சிடுது. அதுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இது காரணம். செவ்வாய் கேது இருந்தாக்க இந்த ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஹிட்லர் சின்ன மீஸ் வச்சிருப்பாரு. அது மாதிரி ஹிட்லர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அந்த செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறவங்க தான் அந்த சின்ன வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பெரியவங்க எடுத்து வச்சது, நான் எடுக்கல. எல்லாம் உங்களை மாதிரி படிச்சு தெரிஞ்சதுதான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். செவ்வாய் ராகு வந்து முறுக்கு மீசை, அதாவது பெரிய மீசையா வச்சிருப்பாங்க, அது செவ்வாய் ராகு. செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க ஒட்டு மீசை, இந்த போலியான மீசைகள் சொல்றாங்க ஐயா, அது மாதிரி போலி மீசை வச்சுக்குவாங்க. கேது அல்லது சனியின் சாரத்துல அமர் செவ்வாயின் காரகத்துவங்கள் எல்லாமே பாதிப்படைகின்றன. அதாவது செவ்வாய் பகவான் பகவானோடையோ அல்லது சனி பகவான் நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் காரகத்துவங்கள் எல்லாமே பாதிப்படைகின்றன. திருமண பொருத்தத்துல பார்க்கும்போது செவ்வாய் பகவான் என்ன சொல்வேன்னா, செவ்வாய் சரியில்லைனாக்கா கலத்திர தோஷம், புத்திர தோஷம், மங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இதுக்கு சயின்டிபிக்கான ரீசன் இருக்கிறதுனாலதான் எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ரத்தத்துல RH நெகட்டிவ் ஃபேக்டர் அதிகமா இருந்தாதான் அவங்களுக்கு வந்து வேகம் ஜாஸ்தி அப்படின்னு இருக்கும். அதைத்தான் நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த RH நெகட்டிவ் ஃபேக்டர் வச்சுதான் அந்த தோஷமே எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வரன் தேர்ந்து எடுத்து இது பண்றோம். அப்போ அந்த ஈக்குவலா யாருக்கு இருக்கா அந்த செவ்வாய் தோஷம் RH நெகட்டிவ் ஃபேக்டர் ரத்தத்துல இருக்கிற அவங்கள ஒன்று சேர்த்தாக்க அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இந்த நிவர்த்தியாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா கோயிலுக்கு போனா நம்மளுக்கு பேலன்ஸ் தான் ஆகும். செவ்வாய் பகவானை பொறுத்த மட்டும் பேலன்ஸ் தான் ஆகும். நம்மளோட மன வலிமையை தான் கொஞ்சம் கொடுக்கும். இந்த கலத்திர தோஷம், இந்த செவ்வாய் தோஷத்துக்கெல்லாம் ஃபுல் நிவர்த்தின்றது கிடையவே கிடையாது. அந்த நேரத்துக்கு அந்த வழிமுறைகளை செய்யும் போது நம்மளுக்கு தாங்கக்கூடிய எண்ணங்களும் அது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் தான் இருக்கு. அது வந்து அதை பேலன்ஸா இருக்கிறவங்கள தான் பார்த்து திருமண பொருத்தத்துல சேர்த்து வைக்கணும். எப்பயுமே ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும், ஞானம் அணிந்து நின்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேது பகவான் ஞானத்துக்கு காரகனாயி எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியா விரக்தி தன்மையில இருந்து கடைசியில அவர் ஞானம் அடைஞ்சிடாரு. ஆனா செவ்வாய் பகவான் ஆணவத்துல இது பண்றப்போ கொஞ்சம் அடி வாங்கிறார். அதனால இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
எனக்கு என் சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய இருக்கு இதுல. செவ்வாயோட அஷ்டக வர்க்க பரல்கள் வச்சியும் இந்த செவ்வாயோட இதை சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நேரமின்மை கருதி எல்லாருமே பேசணும் இல்லையா, அதுக்காக எல்லாருக்கும் வழிவிட்டு நன்றிக்கு வராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பேசுகிறப்ப செவ்வாய் வந்து பரத்வாஜ முனிவருக்கு பிறந்ததுன்னு சொன்னாங்க. இந்த திண்டுக்கல்லிருந்து நத்தம் போகிற வழியில் விராலிப்பட்டி அல்லது விராலியூர் பிரிவு, விராலிப்பட்டினால் ஒன்று தான், விராலியூர் பிரிவினால் ஒன்று தான். அங்கே வந்து ஒடுக்கம் தபசி மேடைங்கிற ஊர் இருக்குது. அந்த ஒடுக்கம் தபசி மேடையில் மகாலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து பரத்வாஜ முனிவர் வந்து சமாதி, அதாவது தியானம் பண்ணுற நிலையில் இருக்காங்க. நாம் அந்த கோயிலுக்கு போகிறப்ப இந்த பக்கம் தலைப்பகுதி, இந்த பக்கம் வால் பகுதி நாம் நடுவில் நெஞ்சில் தான் போகணும். அது வந்து மக நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமான கோயில். திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் விராலிப்பட்டி பிரிவினால் ஒன்று தான், விராலியூர் பிரிவினால் ஒன்று தான். அந்த ஊர் பேர் ஒடுக்கம் தவசி மேடை மகாலிங்கேஸ்வரர் கோயில். வணக்கம் நண்பர்களே. செவ்வாயை பத்தி அம்மா, அந்த செவ்வாய்க்கு 8ஆம் பார்வை ரகசிய பார்வைன்னு செவ்வாய்கிட்ட இருக்கிற ரகசியெல்லாம், ஆமா, செவ்வாயோட ரகசியத்தை பூரா அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டாங்க. ஐயா இப்பதான் சொல்றோம்ல, நாங்க சொல்ற நிரூபிச்சிட்டாருல, பரிகார செம்மல் மடத்துக்குளம் வெங்கட சுப்பிரமணிய ஐயா அடிச்சு நொறுக்கிட்டாருல. அம்மா சொன்னதுல ஒரு பாயிண்ட், செவ்வாய் சனி வந்து சேர்ந்திருந்ததுன்னா அது வந்து இளநரை வருமா. நானும் இத்தனை நாள் வயசான நேரம் தான் நமக்கு வந்திருக்கேன்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் என் ஜாதகத்தை இருக்கு, இது கிளநரை கிடையாது, இளநரைன்னு அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். செவ்வாயை பத்தி ஒரு சிறப்பான கருத்துக்கள் அம்மா முன் வச்சாங்க. அம்மாவுக்கு நம்ம ஜோதிட நண்பர்கள் குழுவின் சார்பாக மரியாதை நிமித்தங்கள்.